2025ஆம் ஆண்டு இறுதியில் ஐபிஎல் மினி ஏலத்தை நடத்துறதுக்கு பிசிசிஐ பிளான் பண்ணிட்டு வருது. நடந்து முடிஞ்ச 18வது சீசன் சென்னை மும்பை அணிகளுக்கு சொல்லிக்கிற மாதிரி அமையல. சொல்ல போனா மும்பையை விடவும் இதுல அதிகமா அடிபட்டு போனது சென்னை தான். கேப்டன் தொடங்கி எதுவுமே சென்னைக்கு எதிர்பார்த்த மாதிரி அமையல. தொடருக்கு நடுவுல மாற்று வீரர்களாக உள்ள வந்த வீரர்களால மாசத்துக்கு ஒரு வெற்றி சிஎஸ்கேவுக்கு கிடைச்சது. அதை தவிர்த்து சொல்லிக்கிற மாதிரி வேற எதுவுமே அமையல. இதனால ட்ரேடிங் அப்புறம் மினி ஏலம் போன்ற விஷயங்கள்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ரொம்ப தீவிரம் காட்ட ஆரம்பிச்சு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி கேப்டனும் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனுமான சஞ்சு சாம்சனை அணிக்குள்ள கொண்டு வந்து கேப்டன் ஆக்குறதுக்கும் சென்னை ரொம்பவே முயற்சி பண்ணிட்டு இருக்கு. ஒருவேளை சாம்சன் சென்னைக்கு என்ட்ரி கொடுத்தா ஐபிஎல் வரலாற்றோட மிகப்பெரிய ட்ரேடிங் இதுவா தான் இருக்கும். ஏன்னா சாம்சனோட மதிப்பு 18 கோடி ரூபாய். ஆனா ராஜஸ்தான் அணியோட சில கண்டிஷன்னால இந்த ட்ரேடிங் இன்னும் முடிவுக்கு வரல. இந்த நிலையில அமெரிக்காவோட எம்எல்சி தொடர்ல அதிரடி காட்டின வீரர்கள் சிலருக்கு சென்னை ஸ்கெட்ச் போடுறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. அதை பத்தி இந்த வீடியோவுல பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற வீரர் ருஷில் உகர்கர். 22 வயசாகிற இவர் ஒரு நல்ல பவுலர். இதற்கு முன்னால வாய்ப்பு கிடைக்காம பெஞ்சில் இருந்த ருஷிலுக்கு ஃபைனல்ல விளையாட வாய்ப்பு கிடைச்சது. 12 ரன்கள் எடுத்தா எதிரணி வெற்றிங்கிற சூழ்நிலையில கூட அலட்டிக்காம 2 விக்கெட்களை எடுத்து தன்னோட அணிக்கு வெற்றியை பரிசளிச்சாரு. சென்னைக்கு ஒரு நல்ல டெத் ஓவர் பவுலர் தேவைப்படுறதால இவரை மினி ஏலத்துல டார்கெட் பண்ண சான்ஸ் அதிகமா இருக்கு. அடுத்ததாக டோனோவன் ஃபெரேரா. 27 வயசாகிற டோனோவன் ஃபெரேரா தென்னாப்பிரிக்கா நாட்டை சேர்ந்தவர். நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் வேணும்னு நினைக்கிற அணிகளுக்கு இவரை நல்ல சாய்ஸ். ஒரே ஓவர்ல 28 ரன்கள் அடிச்சதால இவர் மேல புகழ் வெளிச்சம் விழ ஆரம்பிச்சு இருக்கு. டெல்லி கேபிட்டல்ஸ் இவரை தக்க வைக்கலனா சென்னை அணி மினி ஏலத்துல எடுக்கலாம். அடுத்த வீரர் மேட் ஷாட். தன்னோட பேட்டிங் பவுலிங் திறமையால அணியை பிளே ஆஃப்க்கு கூட்டி போயிருக்காரு. ஏலத்துல டோனோவன் ஃபெரேரா கிடைக்கலனா மேட் ஷாட்க்கு சென்னை டார்கெட் செய்யலாம். ஏன்னா சிஎஸ்கேவுக்கு ஜடேஜாவை தவிர்த்து சொல்லிக்கிற மாதிரி ஆல்ரவுண்டர்கள் இல்ல. அடுத்த வீரரான ஃபின் ஆலன். 26 வயசாகிற ஃபின் ஆலன் நியூசிலாந்து நாட்டை சேர்ந்தவர். எம்எல்சி லீக் தொடர்ல வெறும் 51 பந்துகள்ல 151 ரன்கள் அடிச்சு அதிரடி காட்டியிருக்காரு. அதோட 34 பந்துகள்ல சதம் அடிச்சுங்கிற பெருமையும் இவருக்கு இருக்கு. சென்னைக்கு சும்மாவே நியூசிலாந்து வீரர்களை ரொம்பவே பிடிக்கும். இதனால டெவன் கான்வே அணியில இருந்து ரிலீஸ் பண்ணா அவருக்கு மாற்று வீரரா இவரை அணியில சேர்க்க வாய்ப்பு இருக்கு. அடுத்த வீரராக மோனங் பட்டேல். எம்எல்சி தொடர்ல 478 ரன்கள் குவிச்சு ஐபிஎல் அணிகளை திரும்பி பார்க்க வச்சிருக்காரு. 32 வயசாகிற மோனங் மினி ஏலத்துல வந்தா சென்னை எடுக்க முயற்சி பண்ணலாம். 30 வயசுக்கு மேல உள்ள வீரர்கள் மேல சிஎஸ்கேவுக்கு எப்போ ஒரு கண்ணு உண்டு அப்படிங்கிறது தான் இதுக்கு முக்கிய காரணம். மேலே சொன்ன 5 பேர்ல 1-2 வீரர்கள் கிடைச்சா கூட அது சிஎஸ்கேவோட பிளேயிங் 11க்கு ரொம்ப பெரிய பூஸ்டா அமையும். இருந்தாலும் மினி ஏலத்துல சென்னை யாரையெல்லாம் டார்கெட் பண்ண போகுதுன்றத நாம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த 5 வீரர்களை தவிர்த்து வேற யாரையெல்லாம் மினி ஏலத்துல சிஎஸ்கே டார்கெட் பண்ணும்னு நீங்க நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.